வயிறு உப்புசம் என்பது பலருக்கும் ஏற்படும் ஒரு பொதுவான செரிமான பிரச்சனையாகும். நன்கு சாப்பிட்ட பிறகு வயிறு இறுக்கமாக இருப்பதாக உணர்கிறீர்களா? இவ்வாறு அடிக்கடி நிகழ்ந்தால் வயிறு உப்புசமாக இருக்கலாம். நம்மில் பலருக்கு வயிறு உப்புசம் பிரச்சனை அடிக்கடி உண்டாகின்றது. சரியான நேரத்தில் உணவு உண்ணாமை, முறையற்ற உணவு பழக்க முறை, மன அழுத்தம், அதிகமாக உணவு உண்பது, மலச்சிக்கல், விரைவாக சாப்பிட்டு காற்றையும் சேர்த்து விழுங்குவது, மாதவிலக்கு போன்ற காரணங்களால் வயிற்றில் அஜீரணத்துடன் கூடிய வீக்கம் காரணமாக உப்புசம் ஏற்படுகின்றது. வயிறு உப்புசம் என்பது வயிற்றை சுற்றி வாயு உருவாவதனால் உண்டாகும் அசௌகரியமாகும். எனவே வயிற்று உப்புசம் ஏற்படும் அபாயத்தை குறைக்க எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். பீன்ஸ், பயறு, கொண்டைக்கடலை மற்றும் பிற பருப்பு வகைகள் சத்தானவைதான். அவற்றில் புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் இருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபக்கம் அவற்றில் சில கார்போஹைட்ரேட்டுகள், குறிப்பாக ஒலிகோசாக்கரைடுகள் உள்ளதனால் உடலுக்கு ஜீரணிக்க கடினமாக இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட்டுகள் பெரிய குடலுக்குள் சென்று அங்கு பாக்டீரியாவால் நொதிக்கப்பட்டு அவை வாயுவை உருவாக்குகின்றன. இது வயிற்று உப்புசம் மற்றும் அசௌகரியம் செய்கின்றன. எனவே பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகளால் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க சமைப்பதற்கு முன் இரவு முழுவதும் ஊற வைத்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். இதனால் ஒலிகோசாக்கரைடு உள்ளடக்கத்தை குறைக்க வாய்ப்பிருக்கிறது என்று தெரிவிக்கின்றனர். அடுத்ததாக சோடா, ஸ்பெக்லேஷன் வாட்டர் போன்ற கார்பனேற்றப்பட்ட பானங்களில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். இவை செரிமான அமைப்பில் வீக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பானங்களில் உள்ள கார்பனேற்றம் வயிற்றில் வாயுவை உருவாக்க ஒரு காரணமாக இருக்கின்றது. இதன் விளைவாக அசௌகரியம் மற்றும் வீக்கம் ஏற்படும். இதன் பிரச்சனைகளை சரி செய்ய வெற்று நீர், மூலிகை தேநீர் அல்லது கார்பனேற்றம் இல்லாத சுவையூட்டப்பட்ட நீர் போன்றவற்றை எடுத்துக் கொள்ளலாம். ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றவைகளான பிரக்கோலி, காலிஃபிளவர், முட்டைக்கோஸ் கூட வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்தும். பீன்ஸில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகளைப் போலவே ராஃபினோஸ் பெரிய குடலில் உள்ள பாக்டீரியாக்களால் புளிக்கப்படுகின்றது. இது வாயு உற்பத்தி மற்றும் வீக்கத்திற்கு வழிவகுக்கின்றது என்கின்றனர். இது மட்டுமன்றி பால் அலர்ஜி இல்லாதவர்களுக்கு பால், சீஸ் மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் குறிப்பிடத்தக்க அளவில் வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்தும். உடலில் மோசமான லாக்டோஸை ஜீரணிக்க தேவையான நொதி பாலில் காணப்படும். சர்க்கரை இல்லாத போது லாக்டோஸ் சகிப்புத்தன்மை ஏற்படுகின்றது. செரிக்கப்படாத லாக்டோஸ் குடலில் நொதித்து வாயு, வீக்கம் மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளாய் ஏற்படுகின்றது. லாக்டோஸ் இல்லாத பால் பொருட்கள் அல்லது பாதாம் பால், சோயா பால் அல்லது லாக்டோஸ் இல்லாத தயிர் போன்றவைகளை எடுத்துக்கொள்ளலாம். கோதுமை மற்றும் கம்பு, ஃபாலி போன்ற பிற பசையம் கொண்ட தானியங்கள் வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பசையம் உணர்திறன் அல்லது செலியாக் நோய் உள்ளவர்களுக்கு பசையம் என்பது உணர்திறன் உள்ளவர்களின் நொதி எதிர்ப்பு சக்தியை தூண்டும் ஒரு புரதமாகும். இது வீக்கம் மற்றும் செரிமானம் ஆகிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று தெரிவிக்கின்றனர். பொதுவாக வெங்காயம் மற்றும் பூண்டு பல உணவுகளில் சுவையை அதிகரிக்க செய்யும். ஆனால் வயிறு உப்புசத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவற்றில் பிராக்டான்கள் உள்ளதால் செரிமான அமைப்பு உடைக்க கடினமாக இருக்கும். இது ஒரு வகை கார்போஹைட்ரேட் ஆகும். மற்ற நொதிக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகளைப் போலவே பிராக்டான்களும் வாயுவை உருவாக்கி குடல் பாக்டீரியாவால் நொதிக்கப்படும் போது வீக்கத்திற்கு வழிவகுக்கும் என்கின்றனர் வல்லுநர்கள். இவற்றிலிருந்து வரும் வீக்கத்தை குறைக்க சிறிய அளவில் பயன்படுத்தலாம் அல்லது பூண்டு கலந்த எண்ணெய் அல்லது வெங்காய தூள் போன்ற மாற்றங்களை பயன்படுத்துங்கள். இவை ஜீரணிக்க எளிதாக இருக்கலாம். வெங்காயம் மற்றும் பூண்டை நன்கு சமைப்பது அவற்றின் பிராக்டான்கள் உள்ளடக்கத்தை குறைக்க உதவும் என்கின்றனர்.